Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னா லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 2379. ஸோ மினிமம் ரீகலர்ஸ் டு கெட் கே கன்சிக்யூட்டிவ் பேக் பாக்ஸ். ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம வந்து கலரிங் பண்ணணும், கலரிங் பண்ணி நம்மளால கன்சிக்யூட்டிவா அதாவது தொடர்ச்சியாக பிளாக் பாக் வந்து கெட் பண்ண முடியும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நீ கேட்டிருக்கிறது ஒரு ஈஸி டைப் கொஷின். அதே தான் சொல்றாங்க, யூஆர் கிவன் ஒரு 0 இண்டெக்ஸ் ஸ்ட்ரிங் பிளாக் வந்து கொடுப்பாங்க. அதோட சைஸ் வந்து என்ன, வேற அந்த பிளாக் ஆஃப் ஐ வந்து எய்தர் ஒயிட்டாகவும் இருக்கலாம் இல்லை பிளாக்காகவும் இருக்கலாம். ஸோ அந்த கலர் வந்து சொல்றாங்க. நம்ம கிட்ட வந்து ஒரு இண்டிஜர் கேன்றது கொடுத்துருவாங்க. ஸோ அது என்னன்னா நமக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு டிசைட் நம்பர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் பிளாக் பிளாக்ஸ். ஓகேவா? ஸோ இன் ஒன் ஆப்ரேஷன் யூ கேன் ரீகலர் ஒயிட் பிளாக். ஓகேவா? சச் தட் இட் பிகம் a black block. I need to return the minimum number of operations needed such that there is at least one occurrence of k consecutive black block. ஓகே, ஸோ இது மூலயமா என்ன தெரியுதுன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ இந்த கன்சிக்யூட்டிவா இருக்கக்கூடிய இந்த கே, ஓகேவா, ஸோ இந்த கே சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்ட்ரிங்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஒயிட் நம்ம வந்து ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து என்ன சொல்றது கே பிளாக் பிளாக் வந்து கொண்டு வரணும். ஸோ பிளாக் பிளாக் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஒயிட் பிளாக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், அதாவது ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பிளாக் பிளாக் வந்து நம்ம நல்லா ஆட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எத்தனை ஒயிட் இருக்கு அப்படின்றத வந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ அடுத்த 7 கன்சிக்யூட்டிவ் அப்படின்றதுல வந்து திரும்ப ஒயிட் எத்தனை இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு 7 கன்சிக்யூட்டிவும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிட்டே போகணும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ற அப்ரோச் என்னன்னா ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் எப்படின்றத போடுறேன். ஸோ இனிஷியலாக நமக்கு என்ன ஒயிட்டோடைய கவுண்ட் இருக்குன்னா ஒயிட்டோடைய கவுண்ட் வந்து நம்ம இனிஷியலாக என்னென்னு எடுத்துப்போமே ஆனால் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய அதாவது அந்த அவங்க கொடுக்கப்பட்டுள்ள கே சைஸ். ஓகேவா? பாக்ஸில் இருக்க அந்த கே சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கவுண்ட் எதோடைய கவுண்ட்னா அந்த ஒயிட்டோடைய கவுண்ட்டை நம்ம வந்து எடுத்துப்போம். அடுத்ததாக நம்ம மொத்தமாக எத்தனை ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் தான் நமக்கு வேணும். ஸோ இனிஷியலாக நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் ஆனது ஒயிட்டோட அக்கௌண்ட் தான் இனிஷியலாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு எது மினிமம் அப்படின்றது இருக்கும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் இனிமேட்டுக்கு நம்ம புதுசாக ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில், அதாவது நான் இப்போ அடுத்த இண்டெக்ஸ் மூவ் பண்ணுறப்போ, அதாவது இந்த விண்டோ எடுத்துக்கிறோம் 5 6 7. ஓகேவா? ஸோ இப்போ இந்த விண்டோ எடுத்துட்டு அடுத்த விண்டோல டபிள்யூ ஆட் ஆகுறப்போ முன்னாடி இருக்க ஃபர்ஸ்ட் டபிள்யூ ஒமிட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து கண்டிஷன் எழுத போறோம். இப்போ கேல இருந்து ஆரம்பிச்சு அப் டு எண்ட் லென்த் வரைக்கும் அப்படின்றதுனால லென் ஆஃப் ஸோ த கிவன் பிளாக். ஓகேவா? கிவன் பிளாக்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது என் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இஃப் எனக்கு கொடுக்கக்கூடிய பிளாக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த பிளாக் ஆஃப் ஐ மைனஸ் கே வந்து எனக்கு ஒயிட்டாக இருந்தால், ஓகேவா, எனக்கு ஒயிட்டோடைய கவுண்ட் வந்து ரிடியூஸ் ஆகும். ஏன்னா அதை வந்து நம்ம எலிமினேட் பண்றோம். ஓகேவா? ஸோ இல்லை இப்போ எனக்கு அது இல்லை என்பது கிடையாது. ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம புதுசாக ஆட் பண்ணுறதையும் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிளாக் ஆஃப் ஐ வந்து திரும்ப எனக்கு அதே மாதிரி ஒயிட்டாக இருந்தால் அதே மாதிரி ஒயிட் கவுண்ட் வந்து, ஓகேவா, ஸோ ஒயிட் கவுண்ட் வந்து எனக்கு ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் என்ன சொல்றது அந்த பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் இந்த கிவன் கே வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ரேஞ்சில் எத்தனை ஒயிட் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ரிமூவ் பண்ணால் இந்த ரிசல்ட் அப்டெயின் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுலேயே மினிமம் என்னன்றதை கண்டுபிடிக்கணுன்றதுனால ஆப்ரேஷன் அப்படின்றத வந்து மினிமம் ஆஃப் ஆப்ரேஷன் கமா அண்ட் ஒயிட் கவுண்ட் அப்படின்றத கொடுப்போம். ஸோ அப்புறமேட்டுக்கு ஃபைனலாக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியது ஆப்ரேஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சப்மிட் ஆயிடுச்சு. See you guys in more such LeetCode videos. Until then, bye.